என்னடா இந்த டான்ஸ் யாருன்னு ஒரு ஆடம்டா பாருங்கடா சார் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நல்லாவே எங்களோட வீட்டு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. தம்பி வீட்டுக்கு ஒரு சுப்போஷர் மாதிரி ஒரு ஆள் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வைக்கிறது நல்ல வயது தோற்றம் தான் ஆளுக்கு வந்து 60-62 அப்படி வரும். மற்ற விதத்தில் வந்து ஆள் 25 வயது படி என்ன எந்த டைமில் இந்த பொருள் தேவைப்படுதோ அந்த டைமில் போய் தேடும்போது அந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் தான் அதில் ஒரு வழி வந்து விளங்கும். வேலையெல்லாம் ஓகே நீங்கள் பார்ப்பீங்க. சம்பள பிரச்சனைலாம் காய்ச்சி வரானே அண்ணா கோல் எடுத்து என்னோட கதைச்சவர். ஆனால் சரியான ஒழுங்குமுறையில் கதைக்க இல்லை. அப்படி இதில் வந்து சரியாக இருக்கணும். எனக்கு வந்து ஐயா நாங்கள் இப்போ சின்ன இருக்கிறோம் பழக்கம், அது வேற விஷயம். இந்த குடுக்கல் வாங்கல் விஷயம் வந்து சரியாக இருக்கணும். இல்லை என்றால் வளர்த்துருக்கோம். முக்கியம் ஒரு பெட்டியை பார்த்தாலே சும்மா காட்டுக்குவோம். அந்த பெரிய பொட்டியை வைப்போம். ஐயோ என்ன நடையா கிடக்குது. இல்லை தலையில வயதுலாம் கட்டி கிடக்குடாப்பா. அப்படி எப்படி பிடிங்கூடாப்பா, அப்படி இப்படி பிடிங்கூடாப்பா. நீங்கள் வர்ற மாடு இப்போ நாங்கள் யார டிஷர்ட் வந்து அடக்குறேன். நீ ஏறி ஷீட்ல குந்திட்டு பாடு. நான் வந்து ஆளை முன்னுக்கு ஏத்து வரேன். நீ நான் பகுதிக்கு நடந்து வரேன்டா போல நான் உங்களை சோதிக்கிறேன். என்ன செய்ய எனக்கு தெரியும். அதுதான் நானே உண்மையை எதிர்பார்க்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் மிரிக்கி அற்புதங்கள். ஆமா இங்க பாத்தீங்களா? அப்படி பாத்தீங்களா? போறா அப்படி டான்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பருத்துறையெல்லாம் நிற்கிறோம். அதாவது எங்கள் இடத்துல அப்படின்றலாம் ஒன்றும் சொல்லலை நாங்கள். அதாவது இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒன்று சொல்லி பார்க்குறதுக்கு முதல் நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் இளநீரெல்லாம் மாஞ்சி அதே மாதிரி குளுக்கோஸ் தேசிப்புளி எல்லாம் விட்டு ஒரு வித்தியாசமாக வந்து நாங்கள் அதை ஒரு ஃபன்னியாக வந்து எடுத்து போட்டிருந்தோம். அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டில எல்லாம் வந்து ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுட்டு அது வந்து எத்தனையோ நாள் இளநியெல்லாம் வெட்டி தருவாங்க. அது ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது கவிதாஸ். பட் இங்கே வந்து நீங்கள் உடனே ஆஞ்சி குடிக்கும்போது வந்து பொறாமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அது வந்து மேலே வெளிநாட்டில் பொறுத்தவரையில் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆசையாக தான் இருக்கும். இங்கே இலங்கையில் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அது வந்து இதன்று இல்லை, எல்லா விஷயங்களுமே வந்து அப்படித்தான். உதாரணத்துக்கு வந்து என்னத்தை எடுத்தாலுமே வந்து அப்படித்தான். இப்படியான விஷயங்களாக இருக்கட்டும், அடுத்து வந்து அந்த சாப்பாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பழங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே வந்து இங்கே தேதுக்கும் அங்கே தேதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவும் ஒரு ஸ்பெஷலாக எடுக்கலாம். எல்லாம் இயற்கையோட உடனே பறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ இங்கே செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒரு ஆசையாக இருக்கும். அதுக்காகவே வந்து சில பேர் டிக்கெட் போட்டு வந்து அவங்க ஒவ்வொரு ஆசைகளையும் வந்து நினைச்சிட்டு வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுவாங்க. அப்படி வந்து நடக்கிறது. ஓகே, அப்போ இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நல்லாவே எங்களோட வீட்டு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ நடந்து கொண்டிருக்கிற டைமில் அண்ணா சொன்னார், தம்பி வீட்டுக்கு ஒரு சுப்போஷர் மாதிரி ஒரு ஆள் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வைக்கிறது நல்லமேன்னு சொன்னால், வேலைகள் வந்து எல்லா இடமும் நடந்துட்டு இருக்குது, நீங்களும் நிற்கிற இல்லடா அங்கே இங்கேன்னு தெரிகிறது, நானும் இனி வரத்தான் வேணும், வந்தாலுமே வந்து ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு வந்து சுப்போஷர் இருந்தால் நல்லம் தம்பின்னு சொல்லி. அப்போ நானும் யோசிச்சேன் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற டைமில் நான் வந்து யோசிச்சு போட்டு ஒரு ஆளை சொன்னேன். இப்படி ஒரு ஆள் இருக்குது. அந்த ஆள் வந்து கொஞ்சம் 35 வருஷத்துக்கு மேலே வந்து ஆளுக்கு வந்து அப்படியான மேசன் வேலைகள் அப்படியான வேலைகளில் வந்து பயங்கரமான ஒரு அனுபவசாலி ஒரு ஆள். நானும் வந்து கதைச்சேன் நான் என்று சொல்லான்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு வயசு கொஞ்சம் கூட இருந்தாலுமே வந்து அந்த அனுபவம் வந்து கட்டாயம் இருக்க வேணும்.
இப்போ இளம்படி என்னன்னா தெரியும் தானே. இப்போ வந்து சுப்போஷர் இப்போ செஞ்சுட்டு இருக்கவங்கள ஹாயன்ற ஒரு மெசேஜ் வந்து டக்குன்னு ஃபோனை பார்த்தது தெரியா இப்படி அப்படி பார்த்து அந்த கோல்கள் மெசேஜ்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிது நிற்கிற டைமில் அங்கே 2-3 அணி கூட போயிடும். இல்லாட்டி கலவை எல்லாம் ஒரு கலவை ஒரு 4-5 மண் போடணும்னு சொன்னால் 3 தான் போடுவிடும் பிள்ளைங்க 3 போட்டு ஒரு அப்படி இப்படி மாறி மாறி போகும். ஏன்னு சொன்னால் படிப்புள்ள ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற டைமுக்குள்ளேயே அங்கே அலுவல்கள் முடிஞ்சிடும். அப்படியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதால அண்ணாவும் சொல்லியிருந்தார் ஒரு வயசு முதிர்ந்தன்னு சொல்லி அவ்வளோ ஆண்டு இல்லை அப்படி ஒரு 60-65 வயது தோற்றம் தான் ஆளுக்கு வந்து 60-62 அப்படி வரும். மற்ற விதத்துல வந்து ஆள் 25 வயது படி என்ன அப்படி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் இப்போ நாங்கள் வந்து கதைச்சிட்டோம் ஆளோடையும் வந்து நாங்கள் கதைச்சினாங்க அந்த சுப்போஷர் ஐயாவோடையும். அவர் போய் சொல்லியிருந்தாரு சரி தம்பி அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நான் வந்து வாரன். அதாவது இப்போ என்ன வந்து நான் வந்து ஆட்டோ பிடிச்சோ மற்றும்படி ஒரு ஆள் ஏற்றி கொண்டு விட சொல்லியோ நான் வந்து வர மாட்டேன். நான் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து இந்த சாமான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் கொண்டு வீட்டை கொண்டு இறக்கி எனக்கு வடிவான படுக்கை அறையெல்லாம் செட் பண்ணி தந்து ஒரு ஃபேன் வேணும் அப்போ பெட் வேணும் அப்படி இப்படிலாம் ஆள் சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன் நான் கடும் சிக்கலாக கிடக்கு ஆள் கொஞ்சம் இப்போ என்ன சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு எடுத்தா சரி எடுக்காட்டி சரி எனக்கான கடமையெல்லாம் நீங்கள் செய்யத்தான் வேணுமன்ற மாதிரி ஆள் நிற்கிதுன்னு சொல்ல அண்ணன் சொன்னார். அப்போ ஆள் கொஞ்சம் விஷயாரன் போலாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு சிலர் வந்து வேலை எங்கெங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க எதுவுமே வேணா அங்கே போயிட்டு பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் இவரை வந்து சொல்கிறேன் நான் வேணும்னு சொன்னால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யணும். என்ன வந்து கார்லாம் ஏற்றி போகணும் நீங்கள் ஏசி காரில் 2 சாமானே ஏசி கார்லாம் கொண்டு போகணுமென்றது நிற்குதா. அப்போ என்ன செய்யலாம் இதுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் அது அதோட வந்து நான் நேற்று பார்க்க ஷவரோ கண்டா நேற்று நான் பார்க்க ஓடித்துறாங்க நீங்கள் எங்காலையும் வந்து அந்த அப்போ ஷாரோகா வந்து தம்பி நான் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து ஆளை வந்து நாளைக்கு வந்து ஏற்றிட்டு வாங்க அப்புறம் வந்து தெரியாதா ஆளை வந்து வேறு யாரும் பிடிச்சிடுவாங்க வேலைக்குன்னு சொல்லி. என் ஆள் வந்து அவ்வளோ ஃபேமஸடா ஃபேமஸ்ன்னு தவிர இதில் கொஞ்சம் அனுபவம் கூட ஆளுக்கு. அப்போ அதில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஆளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அதான் நமக்கு நல்லது. ஏன்டா வீட்டில் வந்து ஒரு ஆள் கட்டாயம் தேவை. என்னன்னு சொன்னால் நிறைய லட்சக்கணக்கான பெருமதியான சாமான்லாம் கிடக்குதுல்ல வீட்டு அந்த வயர் அப்படி இப்படி எல்லாம். அப்போ அதில் வந்து சில இது வந்து இப்போ ஒரு கடந்த ஆளுங்கள் 2-3 வயது காணாம போனது அது வந்து நம்ம எல்லா டைம் அப்போ அப்படியான விஷயங்களால் அப்போ அண்ணா பார்த்துட்டு சொன்னா காய்ச்சா நேற்று இல்லை முதலே ஏதோ அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ ஆளை கூட்டிட்டு வர சொல்லி ஏன்னா சொன்னவர். அப்போ அதுக்காகத்தான் இப்போ வந்து நாங்களும் வந்து ஒரு ஆர்வத்தோட வந்து அந்த ஆளுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கு தான் நாங்களும் பார்க்க போகிறோம் ஆள் இந்த அப்படி வந்து நான் ஒரு சில வீடியோக்கள்லேயே வந்து முதல் சொல்லியிருந்தேன் ஒரு சில சாமான்கள் வந்து மிஸ் ஆகுது. அதாவது கிரைண்டர் ஒன்று போனது அதே மாதிரி ஒரு சில விஷயங்களா எல்லாம் சொல்லி திருக்கணும் ஒன்று இல்லை அப்படி வந்து மிஸ் ஆகுது. இப்போ ஒரு என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு வேலைத்தளத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுப்போஷர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் நின்றா அப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். நாங்களும் வீடுகளில் நிற்கிறதில்ல அங்கே இங்கே ஓடி தீர அப்படி இப்படி இருக்கிற வந்து ஒரு பிரச்சனையால் வந்து கட்டாயம் வந்து சுப்போஷர் ஒரு ஆள் வேணும். அதில் எனக்கு என்ன எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 45,000 ஷூ ஆனது போயிடுறா உண்மையா 6 நம்மட தான் அது வந்து ஒரு டைம் 2 டைம் போட்டுருக்கு போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் வச்சு அந்த புது வீட்டுக்குள்ள நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி தேவையில்லைன்னு இல்லை இருக்கட்டும் ஓரமா. அப்போ இதுக்குள்ளே மழை தண்ணியில் வரதானே அப்போ அதில் ஒன்றும் மற்ற வீட்டு வச்சுருப்பா. அப்புறம் நானும் கொஞ்ச நாள் கழியத்தான் வந்து தேவைக்கு போய் தேடும் போது தான் பார்த்தேன் சாமான காணல. அது வந்து என்னடா சொல்றப்ப அந்த ஒரு பொருளை காணாமண்டு போனது பிறகு அப்போ அந்த பொருள் அப்பதான் தெரியும் அந்த பொருளோட மதிப்பு வந்து நமக்கு கட்டாயம் இது வந்து ஒரு முக்கியமான இது. அதாவது எந்த டைமில் இந்த பொருள் தேவைப்படுதோ அந்த டைமில் போய் தேடும்போது அந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் தான் அதில் ஒரு வழி வந்து விளங்கும். மற்றும்படி கிடக்குதானேன்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு தெரியும். அப்படியான ஒரு சில விஷயங்கள் நடந்ததால் நாங்கள் வந்து இன்றைக்கு உறுதியான ஒரு சுப்போஷர் ஒரு ஆளை நாங்கள் வந்து நியமிக்கப்புறம் அவர் வந்து அவரை ஒரு சிறப்பான முறையில் நாங்கள் போயிட்டு போய் காரில் எல்லாம் ஏற்றிட்டு போய் அவருக்கான சலுகைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவரை ஒரு நிரந்தரமான ஒரு சுப்போஷர் ஆக்கப்புறம் அந்த வகையில் வந்து சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே சம்பளம் இல்லை அந்த விஷயங்களும் எனக்கு தெரியும். அண்ணாவோட அங்கே காய்ச்சவர் போல பெரும்பாலும் நான் கேள்விப்பட்ட இடத்துல வந்து ஆளுக்கு வந்து 75,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. சுப்போஷரண்டா அப்படித்தான் கொடுக்கணும் அவங்களா. அப்போ எல்லா விஷயம் காய்ச்சிட்டோம். நாங்கள் வந்து இப்போ அவரை தான் நாங்கள் போயிட்டு கூப்பிடப்புறம் கூட்டிகிட்டு வீட்டை கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து அழகாக வந்து அவரை வந்து
நல்ல முறையில் அவருக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறோம். அது யார் எவர் என்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். பாருங்கோ யாருன்னு சொல்லி நாங்கள் இப்போ ஆள் வந்து லேட்டானாலும் கோவம் வந்துடும். சரியாக 11 மணிக்கு வரை சொன்னால் நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிட்டாமல் வந்து நிற்கிறோம். இப்போ 11 மணி ஆகிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு ஆளை வந்து ஏற்றிட்டு நாங்கள் இப்போ வீட்டை கூட்டிகிட்டு போகிறோம். அதுதான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு இல்லை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வழிக்கிட்டு போகிறோம். ரைட் காரை சரி அப்போ போவோம் வேணே போய் ஆளை ஏற்றிட்டு போவோம். ஆனால் என்ன சொல்கிறடா எனக்கு வந்து ஆளை பெருசாக தெரியாடா. நான் இந்த வீடியோ கால்லாம் பார்த்தேன் நான் நண்டும் ஆளை வந்து என்ன மாதிரி என்று சொல்லி தெரியல. ரிவர்ஸில் விடுவோம் என்ன காரை ரிவர்ஸில் விடுவோம். இதானே வீடு என்ன ஆக்கள் ஆனால் ஆள்ற வீடுகளும் பெருசாக தான்டா போடாது. ஆள் கொஞ்சம் வசதியான ஆள் தான் போலடா. வசதியாக போல ஏன்னாண்டா ஆள் எனக்குன்னா தெரியல. ஆள் அப்பா ரோஷர் போட்டு அடிட்டீங்க. ஆள் ட்ரௌசர்லாம் அடிச்சியா? ட்ரௌசர் உள்ளுக்க ஷர்ட் போட்டு கையெல்லாம் காட்டி ஆளை பார்த்து ஜீன்ஸ் போட்டு ஷர்ட்டெல்லாம் உள்ள கூட்டு அந்த சுபோஷர் வந்து அப்படி இருப்பான். அந்த கண்ணாடியெல்லாம் அடித்து ஒரு வித்தியாசமாக தான் நிற்கிறார். பார்க்கவே வந்து ஒரு சுபோஷருக்கு ஓகேயான ஆள் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போ போய் ஆளை ஏற்றிட்டு ஆள் 6:30 நீங்கள் வந்து பாருங்க சரியா? ரைட். ஆனால் ஆள் கொஞ்சம் வசதியான ஏரியாவெலாம் இருக்கு போல അവിടെ ஆள் ஏரியா ஏனாயின் தானே இது. ஒரு அஞ்சுவா தம்பி என்ன சொல்கிறது வந்து பயமாங்கிடக்குடா அப்போ எனக்கு. ஆளே டைமானது டைம் சரியா இப்போ சரியான டைம் வந்துட்டோம். ஆள் சொன்ன விலங்கு தானேயா? சரி இப்போ வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம் வீட்டடிக்கு. ஆள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அவரை சாமானில் வந்து எடுத்துகிட்டு இருக்கார். பார்ப்போம் வந்து என்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆளோட காய்ச்சிட்டு ஆள்ற சாமானெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் இப்போ வடிவ ஆளை வந்து கொண்டு போகிறோம். சரி ஓகே என்ன ஏற்றுவோம் என்ன? சரி சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கேருந்து பாருங்கள்? நாங்கள் காய்ச்சினாங்க உங்களோட வீட்டுக்கு ஒரு சுப்போஷர் வேணும்னு சொல்லி. ஓ நான் மறந்து போனேன். இங்கே என்ன கதைடாப்பா மறந்து போனேன். தெரியாது மறந்து போனேன். இப்போ நாங்கள் அப்படி தான் வீடியோவில் காய்ச்சிட்டு வந்தேன். இப்போ வீட்டுக்கு ஒரு சுப்போஷர் ஒரு ஆள் வேணும். ஏன்டா வீட்டை வந்து ஒரு அனுபவசாலி வேணும். அதாவது ஒரு 30 வருஷம் அந்த அது சம்பந்தமான வேலைகள் செஞ்சு அப்படியான ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேணுமன்ற மாதிரி வீடியோவில் காய்ச்சி. அப்படி பார்க்க 30 வருஷம் கூட வரும். 35 மேலே வரும். அறிஞ்சேன் நான். அப்போ அந்த வகையெல்லாம் நான் வீடியோலையும் காய்ச்சினா எங்களை வீட்டுக்கு வந்து ஒரு சுப்போஷர் வேணும். அதால் நாங்கள் போகிற ஆளை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொல்லி காய்ச்சி தான் இப்போ வீடியோவில் இன்ட்ரோவிலே காய்ச்சிட்டு வந்தேன். இப்போ என்ன மாதிரி வேலையெல்லாம் ஓகே நீங்கள் பார்ப்பீங்க என்ன? சம்பள பிரச்சனைலாம் காய்ச்சி வரானே அண்ணா கோல் எடுத்து என்னோட கதைச்சவர். ஆனால் சரியான ஒழுங்குமுறையில் கதைக்க இல்லை. அப்படி இதில் வந்து சரியாக இருக்கணும். எனக்கு வந்து ஐயா நாங்கள் இப்போ சின்ன இருக்கிறோம் பழக்கம் அது வேற விஷயம். இந்த குடுக்கல் வாங்கல் விஷயம் வந்து சரியாக இருக்கணும். இல்லையா வளர்த்துட்டுருவோம். இல்லை நான் சொன்னேன் நான் வடிவ ஆள்கிட்ட காய்ச்சினா ஆளை வந்து எடுக்கிறது சரியான கஷ்டம். ஆள் வந்து அப்படியான ஃபேமஸான ஆள் தான். அந்த எத்தனை பேர் கேட்பாங்க. ஓ அதான் உங்களுக்கு தெரியும் தானே? அவ்வளோ தொழில் அனுபவம் எனக்கு தெரியும் தானே. அந்த விஷயத்தை தான் நான் வந்து காய்ச்சி நான் என்னன்னு சொன்னால் ஆள் வந்து லேசில் வந்து எல்லா இடமும் போகவும் மாட்டார். அவரோட நான் சரியான கஷ்டப்பட்டு தான் அவரோட ஃபோன் நம்பர் கூட எடுத்தேன். மற்றதுலேயே எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கும் வந்து இப்போ நீ கேட்குறீங்க போல இப்போ 3 பேர் இருக்குது. எனக்கும் வந்து ஒரு பிடிச்ச இடமா இருக்கும். அதுதான் எங்களோட கதைகள் இதுகள் நல்லா இருக்கணும். அப்போ இப்போ கேட்ட வாரம் வேண்டா போல இல்லை. அப்போ எங்களுக்கு சம்பள பிரச்சனைகள் ஆள் புத்தகம் சம்பள பிரச்சனையில இருந்து ஆள் தங்குமிட வசதிகள்ல இருந்து இந்த ஃபேனுகள் அதே மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் ஆளுக்கு நீட்டா ஆளுக்கு பேன் ஒன்று போகணும். பேன் பண்ண மாட்டேன் வேற ஒன்று எடுக்கணும் புதுசாக போகணும். சரி அப்போ பாத்தி என்ன பிரச்சனை என்றால் இப்போ உலகத்துக்கு வந்து நீங்கள் கூப்பிடே கிடையாது. எனக்கு அங்கே வந்து வசதிகள் எல்லாம் சரியாக இருக்க போகணும்.
இதை விடுங்களேன், நான் சொன்னேன் ஆள் வந்து தண்டை வீட்டை கார்ல வந்து தண்டை சாமானும் கார்லாம் கொண்டு போகணும் நீ ஏசி கார்ல சொல்லி உண்மை சொல்லி போட்டீங்க. நான் சொல்லி தம்பி உண்மையாக நாங்கள் வைக்க கேட்க நீங்கள் ஏற்கனவே கேட்டுட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கணும். எனக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபட்டு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு தந்து அது மாத்திரமில்லை இந்த சாமான ஏசி கார்ல கொண்டு செய்வான். அதுதான் நான் என்னன்னு சொன்னா நான் ஒவ்வொரு விஷயமா ஆளுக்கு வந்து விளங்கப்படுத்தினேன். ஆள் கேட்டவர் என்னட்டு தம்பி நம்மட வேலையில் வந்து நடக்குது, நம்ம வந்து வீட்டுல நிக்கிற குறைவு, அப்போ சுப்போஷர் வந்து கட்டாயம் போகணும் ரெண்டு சொன்ன இடத்துல நான் வந்து ஊருக்குள்ளேயுமே சரி ஊருக்குள்ளேயுமே சரி அதே மாதிரி அப்ப வெளியிடங்கள்ல நான் விசாரிச்ச அளவுல ஒரு ஆள் இருக்குது பயங்கர அனுபவசாலி. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்கான ஆள். அவர் சொல்றதான் நடக்கும். நல்ல விஷயம் காய்ச்சினா இந்த வீடியோ இன்ட்ரோ பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு அப்ப நான் வந்து அவர் தண்டை சாமான் கூட ஏசி கார்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி நிற்கும். அப்போ வந்து பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் சாமான்லாம் வந்து வெளியில வச்சுக்கிறேன். ஓ முக்கியம் அவர் பெட்டியை பார்த்தாலே தெரியும். கண்டபடி காட்டாதீங்க, சும்மா காட்டுக்குவோம். பேனர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அப்ப சந்தோஷம். அப்ப வெளிக்கிடுவோம். வெளிக்கிடுவோம், அது பிரச்சனை வெளிக்கிடுவோம். அடிக்கடி வெக்கேஷன் வரலையும் வந்து போகலாம். கட்டாயம் வந்து போகணும். அங்க வந்து நெடுக ஒரே இடத்துல நின்று கொள்ளாது. இப்படியும் இப்ப நீ 12 ஒரு 3 மணியோ 4 மணிக்கு வெளிக்கிட்டு ஒரு பீதி சுற்றி வந்து வருவேன். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, உண்மையிலேயே ஆள்ற கெட்டப்ப பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். வந்து கெட்டப் என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். கெட்டப் வந்து எனக்கு தெரியும், நீங்கள் வருவீர்கள், வேலைக்கு குடிக்கொண்டு போறீர்கள். அப்ப நான் வந்து கெட்டப் நிற்கும் வேலையிலே மதிப்பு தானே. அதை விட நீங்க சொன்ன டைம் 11 மணி என்ன, நான் 11 மணிக்கு கேட்டல நீங்க நான் கவனிக்கல வந்துட்டீங்க. டைம் பிள்ளைச்சா டக்குன்னு கோச்சிட்டு என்னோட எனக்கு அந்த நேரம் கணக்கு மணி அடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் அப்ப அந்த வகையில நான் வந்து வெளிக்கிட்டோம். உங்க மற்ற சாப்பாட்டு வளங்கள் எதுவும் இப்படி சாப்பாடு செவ்வாயம்பள்ளி ஆனா எனக்கு வெளியில இருந்தாலும் சாப்பிடுவேன். அது பிரச்சனை, அதை நாங்க கட் பண்ணுவோம். வெள்ளி இறைச்சின்ற பெரிய தேவையில்லை, நாங்க கட் பண்ணுவோம். அதுதான் அது பிரச்சனை இல்லை. சரி அப்படி வீட்டுக்காரன் நல்லா கடை வந்து பாருங்க. வீட்டுக்காரன் எனக்கு ஒன்றும் கேட்க இல்லை. ஆனா நான் சரக்கு போட்டு விழுந்தால் எனக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் பெறும். எனக்கு அது பிரச்சனை இல்லை, குமாட்டா உடைஞ்சு விடுவோம். சரி அப்ப சுபோ நான் போவோம் நாங்கள் போவோம். டைம் போய் இப்போ அங்கேயும் வந்து போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வீட்டு இது அப்படி இப்போ எதுவும் குறைன்னு சொன்னா குறைன்னு சொன்னா ஒரு கதைச்சு பேசுறேன். வெளியில நிற்கிறேன், நீங்கள் இப்படி ஆள் வந்து நிற்கிது உங்க எல்லாம் ரூம்ல எல்லாம் பிரச்சனை எல்லாம் சரி ஒன்று கதையும் போவேன். கதைச்சு சரியண்ட பிறகு வந்து காரால சாமான நடக்கும். இது கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிக்கல என்ன விளையாட்டு. அது என்ன மாதிரி இருந்தேன்னே இப்படி கொண்டு போறீங்கன்னு சொல்லிக்கல. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டேன் தம்பி பெரியவன். ஒரு என்ன சொல்றீங்க இல்ல பாருங்க, சாமான் கூட கார்ல இருந்து இறக்க வேணாம். அவள் வந்து ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் என்ன விளையாட்டு. சச்சேனா அங்கே ஒரு சின்ன விஷயம் பிள்ளைண்டா டக்குன்னு எஸ்கேப் ஆகிடும். இது சரி. அப்ப ரைட். அப்ப நம்ம வலிக்கிட்டு என்ன மாதிரி என்று சொல்லி பார்ப்போம். அப்ப நான் வந்து சாமானில் ஏற்றுவோம். சரியா சாமான் பெட்டியல் எல்லாம் கடுமையாக தான் இருக்கும். டிக்கி காணும்டா அப்ப சாமான் வைக்கலாம். இல்லை வைக்கலாம். இதுக்குள்ளே நீங்களும் கொண்டு வந்துருக்கீங்க. அதுதான் நாங்க பார்த்து நீங்க 2 வட்டியோட வருவியல் சீட்டிலேயே அந்த பெரிய வட்டியை வைப்போம். அந்த இல்லாத என்ன வேறங்களா அது வைக்கலாம் பிரச்சனை. ஐயோ என்ன தடையா கிடக்குது. தலையில்லையே அவசரம் தான். எனக்கு வந்து இப்படி தடைப்பட்டா நான் கண்டபடி பலிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பிரச்சனை சொன்னால் என்னோட நீங்கள் சரியா பிளங்கு என்ன இப்ப என்ன பிரச்சனை என்ன நீங்கள் இப்படி கதைக்கணும் குறைய இல்லை கூடாது. எனக்கு இப்படியான தடைகள் இதுகள் வந்தால் நான் பலவுக்களை வெளிக்கிட மாட்டேன். ஒரு கொஞ்சம் விரும்ப சொல்றேன். ஏன்னா கார்கள் இதில் போற விஷயம் ஐயா ஒரு கொஞ்சத்துக்கு இருங்கோ.
உங்களுக்கு அப்போ நீங்கள் சிறு பிள்ளைகள் உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கு இல்லை நாளை கொண்டே மாட்டி போட்டு கிடப்பீர்கள் உண்மையில எனக்கு சரி வேணும் இல்ல அது தெரியாம தட்டுப்பட்டு அது பரவாயில்லையா கண்ணாடிலாம் தட்டுப்பட்டு கண்ணாடியிலேயே தட்டுப்பட்டேன் அதுக்கும் ஒரு விருப்பம் தானே இல்ல அப்படி இல்ல பதட்டம் பதட்டம் உங்களோட புலங்குறவங்க கஷ்டமா அந்த கட்டன் ரைட் எனர்ஜி பயமா அதான் பிரச்சனை மற்றபடி ஒன்றில இப்ப இருந்த காணும் தானே இருந்த சரியா அது இது கடிஞ்சிக்கல கிடக்குடாப்பா சாமான பேக்கர்லாம் புதுசுலாம் கிடக்கு எல்லாம் புதுசு பழசுகளை கொண்டு அதுதான் ஐயா எல்லாம் புதுசு அம்மா இது இப்போ எப்படியும் நான் நினைக்கிறேன் தொக்கண்டு வையாதுங்க உடைஞ்சு போவேன் நான் ஜாமான்கள் இல்லையா கவனம் இது அப்படியும் நீங்க பார்த்தா வெக்கேஷனில் வர மாட்டேன் இந்த நாள் இதெல்லாம் கிழக்கு கோழி முட்டைகளை எல்லாம் உடஞ்சும் போ ஐட்டங்கள் இந்த பட்டி வயறுகளாலையெல்லாம் கட்டி கிடக்கு வயறுகளாலையெல்லாம் கட்டி கிடக்குடாப்பா வயரிங் சாமான இதை திறந்து விட்டு வை அப்படி இப்படி பிடிங்கூடாப்பா அப்படி ஒட்டு அவன் இப்படி பிடிங்கூடாப்பா நீங்கள் வர்ற பாடு உங்களை நாங்கள் சரி விடுங்க கவலாத இப்படியே நிமித்தி அப்படியே பாட்டில் இடத்தி விட அப்படியே இருக்கட்டும் சரி எப்படியே ரைட் ரைட் இதுதான் அப்படி இல்ல எல்லா பேர்லயும் ஆளுக்கு ஏத்த மாதிரி காத்து வர ஏதோ பழக்கி வச்சிருக்காரு இதை பழக்கி வச்சுக்கிறேன் இதை பாருங்க எவ்வளவு டஸ்டா இருக்கு துடைக்காம வச்சுக்கிறது காரணம் என்ன அப்படியே சுத்தணும் ஐயா எனக்கு சொன்னால் எனக்கு அந்த டஸ்டுகள் இல்லாமல் துப்புரவே சுத்தம் பிடிக்காது புழுதித்தன்மையா இருக்கணும் வெளிய ஒரு புழுதித்தன்மையில பறந்தோண்டு இருக்கும் அதுதான் எல்லாம் அடிக்கும் டெக்னாலஜியா சரி அப்ப இதுல கார்ல இதுக்கு மேல அதுக்கு ஓட்டி விடுவோம் இல்லாடி இதுக்கு மேல வச்சு காட்டுவோம் வேண்டாம் பேசுவா அப்படி ஒரு கதை இங்க ஓடுங்கோ இங்க திரியம்பளக்குண்டா ஆட அது கவலைப்படாங்க நீ இப்படி எல்லாம் காய்ச்சினா அந்த கோச்சிரும் எப்படி ஓட்டி விடுக்கிறாங்க இது என்ன செய்ய வேண்டாம் அப்படியே கவுட்டி வச்சு இப்படியே பாட்டில வை யார டிஷர்ட் வந்து அடக்குறேன் அப்படியே இப்படியே வைக்கிறா டேய் அதுக்கு இல்ல இது இதா விரிஞ்சு போட்டு வச்சா நல்லா கொண்டு வாங்க நேத்து இதை வைக்கிறதுக்கும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறை ஒன்று கையாளும் இப்படி ஓட்டி விடுங்க ஒன்றும் கையாள இப்படியே பாட்டில் ஓட்டி விடுறாப்பா ஓகே ஆயாக்கள் இருக்கு நீங்க 2 பேரும் இருப்பீர்கள் நான் நடந்து வருவேன் நீங்கள் உரத்துக்கு வாரமா இந்த சாமான் எல்லாம் கொண்டு வரீங்க நடந்து வந்தேன் நடந்து வர புரியல இப்ப நீங்க அது இருக்கு அது நின்று போகலாம் பிரச்சனை இல்லையா நீ என்ன ஆக்கினி மேலுக்கு அது இருக்கலாம் அதெல்லாம் சின்ன பிரச்சனை இல்லாட்டி இப்படி செய்யும் நீ ஏறி ஷீட்ல குந்தி திருவி நீ பாடு நான் வந்து ஆளை முன்னுக்கு ஏத்து வரேன் நீ நான் பகுதிக்கு நடந்து வரேன்டா போல நான் உங்களை சோதிக்கிறேன் என்ன செய்ய எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு தெரியும் ஆள் அப்படியான கதைகள் விடும்போது நீ சின்னப்படியே டக்குன்னு வாய் விட சொல்லி கிடக்கு என்ன சொல்றியான்னு கேட்டேன் நான் பாத்தியா எப்படியெல்லாம் சோதிக்கிறோம் நீ டக்கண்டு சரி நடந்து வாங்கன்னு சொல்லியிருந்தா சாமான அரைக்கும் ஆளு போயிருக்கும் சரி அப்ப சந்தோஷம் உண்மையான என்ன பிரச்சனை சொல்லணும் இன்றைக்கு இவ்வளவு காலம் அங்க இவரோட இருந்த அக்காவியோட இருந்த இவ்வளவு நேரம் பகுதி விட்டேன் கதைச்சோம் அதை போட்டு இவ்வளவு காலம் இருந்தோம் இவ்வளோ சந்தோஷம் அந்த யாரும் உண்மையாக எனக்கு யார் இருந்தால் கூட அந்த சொன்னாங்க
7 பிள்ளைகளோடையும் இருக்கலாதோன்ற ஒரு அளவு என்னோட கதைச்சது கதைக்கு நான் கொடுத்த மரமொழின்னு இருந்தால் 7 10 பிள்ளை இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் உண்டோடைய அந்த எனக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்போ எல்லாத்தோடையும் வாழ்க்கைன்னு சொல்லிடலாம் என்ன அப்போ அப்படியே நிலைமையில் அப்போ பிள்ளைகளை வந்து பார்க்கலான் இல்லை அப்படியேன்னு சொன்னாண்டக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடாது அப்படியெல்லாம் இன்றைக்கும் இந்த அக்காவோடைய பிஸ்னா கூட இன்றைக்கும் ஒவ்வொரு நான் வந்த காலத்தில் ஓடி அவங்க இணைச்சி கொள்ளையிடாது இன்றைக்கும் இரவு கூட இந்த விஷயம் கேட்டு பெரிய கவலைப்பட்டால் நம்ம என்ன தூரத்தில் இல்லை வந்து போகலாம் அதை விட இன்னும் ஒரு சின்னந்துக்கிறான் அவன் பள்ளிக்கூடம் போட்டான் அவன் ஆக போறீங்கள் அவ்வளவு கவலையாளுக்கு பள்ளிக்கூடம் போயக்கூட என்னோட வந்து கழிச்சு சரியான ஒரு கவலையோட தான் போகிறேன் அது நார்மலாக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு உங்களை வந்து அந்த டைமில் அப்படி பார்த்து எப்படி கண்டிப்பாக வாழ்க்கையில் நாங்களே மறக்க மாட்டோம் அந்த டைமில் அப்படியான இதில் செஞ்சவங்க அப்போ பிரச்சனை நாங்களே போயிட்டு வரேன் அடிக்கடி வரைக்கும் போவோம் ஒரு பிரச்சனை இல்லை கையெல்லாம் கொடுக்குறது கவனண்டாப்பா நீ கொடுத்து போட்டு விட்டுரு அப்புறம் நானும் அங்கே அப்புறம் பாடு அப்போ நாங்கள் போயிட்டு வர போகிறோம் அடிக்கடி வந்து போவோமோ ஆள் சைக்கிள் அங்கே தான் வச்சிருக்காரு அப்போ சைக்கிள் அங்கே ஆள் வரும் அடிக்கடி ஓமோ அப்படி செஞ்சுக்கலாம் என்ன சரி நீங்கள் முன்னுக்காருங்க ஓமோ கட்டாயம் அது கிடைக்கு வாழை பட்ட போறீங்க மாலை மாலை வடிவா மாலையோ கிளியோ போட்டு வரவேற்று கொள்ளுங்க சரிதானே இல்லாட்டி உள்ள மரியாதை இருக்கும் அதுதான் இல்லாட்டி ஆள் கோவிச்சிடும் டாக்கண்டு கோபம் தான் இல்லை அப்போ வந்து பார்த்துருப்பீங்க வந்து கொஞ்ச நேரம் பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்ல ஒரு ஜோக்காக இருந்துச்சு உண்மையிலேயே சந்தோஷம் இப்போ வந்து அப்பா வீட்டை கூட்டிகிட்டு போகிறோம் என்ன ஏன் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நாங்கள் கதைக்க இருக்குது அதை நான் சும்மா நார்மலாக காருக்குள்ளேயே காய்ச்சிட்டு போவோம் என்ன இப்போ வந்து பார்த்துருப்பீங்க வந்து இவங்களுமே வந்து இவ்வளோ நாள் வச்சு பார்த்தவங்க இது செஞ்சவங்க அப்போ அண்ணாட நிறைய நாள் ஆசையாக இருந்தது என்னப்பா அவட்ட அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவர் அந்த டைமில் வந்த இடத்துல இருந்து அந்த வீடு கொஞ்சம் ஒரு சேஃப்டி இல்லாமல் இருந்ததால ஒரு காரணத்தால இங்கே நின்று தவிர மற்றபடி அவள் எப்போ இருந்தே வந்து கேட்டுட்டே இருப்போம் பாபான்னு அப்போ பிரச்சனை தானே எனக்கு நான் பெருமன் இப்பவும் பெருமன் தானே அப்போ நான் வீட்டு வேலைகளும் கொஞ்சம் நெருங்கிச்சேன்டா நல்லா இருக்கும் என்ற ஒரு திட்டம் தான் நின்றுட்டேன் அப்போ இப்போ பார்த்தா பிரச்சனை இல்லை வீட்டு வேலைகளும் வேண்டாம் இப்போ வீடு வேலைகளும் சும்மா பெம்பலாம் அடக்க வைக்கல நாங்களும் வந்தால் சும்மா பெம்பலாம் பார்த்தோன்னு நிற்கிறாங்க அதோட எங்களுக்கும் பம்பலா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து அப்பா மாதிரி பழகிறல வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும் அண்ணா வந்து சொல்லியிருந்தா ஏன்னப்பா வாங்கல நீங்க வந்து எங்களோட நிக்கலாம் வேலையில நடக்குது நிக்கலாம் பார்க்கலாம் கொள்ளலாம் நாங்கள் இல்லாட்டி நீங்க ரெண்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படி இப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அப்போ வந்து நாங்க ரொம்ப சொல்லி இப்போ என்ன பிரச்சனை இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு தடகூறும் இல்லை மற்றது வந்து நாங்கள் இதுக்கு மறுப்பும் இல்லை தான் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா வேற கடைசி பிள்ளை வேறு தம்பிதானே அப்ப நான் அநேகமாக எனக்கு என்னன்னா அந்த மற்றவர்களுக்கு ஒரு இது இல்லாமல் நான் என்ன மனதில் உள்ள கொள்கையும் என்னென்னு சொன்னால் சொல்கிறேன் நான் இதுக்கு தம்பியோட தான் இருப்பேன் அதுதான் அவர் தான் கடைசி ஆளுங்க அவங்களை போய் பார்க்க வேண்டியது இன்றைக்கும் பார்க்குறான் இன்றைக்கும் பார்க்குறார் அப்போ அவரோட தான் இருப்போம் என்ன அண்ணா வந்து மற்றும்படி ஆளை வந்து பார்க்குற இப்போ அண்ணா வச்சா தான் பிள்ளை இப்போ நான் கதைக்கலாம் ஆளை வந்து இன்னொரு விஷயம் கேட்டாலுமே வந்து அண்ணா வந்து ஒன்றையுமே யோசிக்காத ஆள் டாக்டர் என்ன கேட்டாலுமே வந்து டாக்டர் கண்டு செய்யும் அடிக்கடி என்ன பிரச்சனைனா சரி ஆப்ரேஷன் செய்யும் அதையும் உண்மையான நினைச்சா ஒரு இன்னை வந்து ஒரு அவசரமான முறையில் வந்து கேட்டவனே நண்டு அப்போ உங்களோட 5 கிராம் பார்த்த யாழ்ப்பாணத்தில் கூட அது வச்சிடாத டக்கண்டு வா போவோம்ட்டே இல்லை ஆனால் நானும் இந்த மருந்துகள் அப்படி இப்படின்னு நம்பிக்கொண்டு வேண்டு கொஞ்சம் தாமதம் எடுத்தேன் எடுத்தையிலும் புற கடைசியாக நாம் செல்வராடான்னு சொன்ன வேலை டக்கண்டு உடம்பு கடிச்சு கதைச்சு உண்மையாக ஆளுங்க கவனம் இல்லை இல்லையண்டில கவனம் உடனே அடிச்சு கொண்டு போயிட்டாரு அதுதான் அப்படி வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அப்பாக்கா வந்து பார்த்து செய்யறாரு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அண்ணா வந்து படிக்கக்குள்ளேயோ சரி சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போதோ சரி அண்ணா வந்து அப்பா அப்படி பார்த்தார் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அதாவது
இவ்வளோ வந்து வேலைகள் அதாவது மேசம் வேலை செஞ்சு தந்த 7 பிள்ளைகளையும் வளர்த்த மட்டும் இல்லாம அன்னாடு அந்த ஒரு காலத்துல அந்த கேம்பஸ் படிக்கிற காலத்திலேயும் சரி நாங்கள் இன்றைக்கு வந்து நான் வந்து அந்த வேலை இந்த வேலை என்று சொல்லி நாங்கள் பார்க்க இல்லையேன்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த வேலையை இன்றைக்கு 62-63 வயசாச்சுன்ட்டு தான் இந்த உபரதம் செய்யணும்னு சொல்லி இந்த வேலையை விட்டது இல்லாமல் மற்றபடி அந்த மெயின் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் 7 பிள்ளைகள் சொல்லியிருக்கல இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லி நான் மேசன் வேலைக்கு போய் கூடி கண்டபடி லீவ் எடுக்க மாட்டேன். அதுதான் ஓயாத அலைகள்லாம் அப்படி ஓயாத அடி அடிப்போம். மற்றது வந்து அந்த நாங்கள் பெரிய இது உண்மையாக தான் கிடைக்கிறது. ஒரு ஞாபகத்தை சேர்த்து கண்டு இருந்தா கூட நான் சேர்த்தால வந்தும் முதல்ல தண்ணி கொண்டு கூடி கோடாலையும் கொண்டு உறவுக்கு போறாள் உடனே உறவுக்கு போய் கொண்டு வந்து அந்த இடத்துல எனக்கு பாம்பு கூட கிடைச்சது. அது என்ன பாம்பு தெரியல, ஒரு கோணி பள்ளம் சருகு அந்த குதிரைகளை எனக்கு என்னன்னு தெரியல. தக்கண்டு புறம் ஆஸ்பத்திரி போய் அப்படி எல்லாம் செய்து அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதை வந்து நான் பார்க்கணும்னு சொன்னால் உண்மையில எங்களுடைய இந்த நாளை வெளியில சொல்லியதாவது நான் அந்த காலத்தில் வாங்கி நான் அந்த குடி வரைக்கும் அப்படியே ஒரு பிரச்சனைகளுக்கும் போகிறது இல்லை, அப்படியே பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தபடியால் ஏதோ இந்த கூலி வேலை செய்து கூடி இவங்களை இல்லாத ஆளாக்கி விட்டான். அல்லாட்டி இந்த நாளைய சூழ்நிலையில வந்து என்னன்னு சொன்னால் ஒரு 2 உள்ள பெறுறதுக்கு கூட சனமுண்டை கஷ்டம்ன்றது தாங்க எடுத்துக்கொண்டு சரியான மாதிரி குறைஞ்சிட்டு அதை யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த நாளை விலைவாசிகள் அப்படி சொல்லி அப்படி இருக்க அப்போ இவங்களோட கூட நான் அது எந்த ஒரு முயற்சியால தான் இன்றைக்கு இவங்களே ஒரு சோழிரோட்டிலாம் இவ்வளோ வருது பலத்தோணந்து விட்டாது. கட்டாயம் உண்மையிலே வந்து அப்படி வந்து அப்பா என்னோட சொல்லணும். அப்போ அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டா எல்லாம் தம்பிக்கு தெரியும் ஆள் வந்து அந்த உணர்வு இருக்கு. அப்போ வந்து அந்த வயசுல வந்து கஷ்டப்பட்டு அண்ணா வந்து ஒரு ஆளாக்குன்னு ஒரு நன்றி கடன் இல்லை ஆளாக்குன்னு அந்த ஒரு இதால வந்து அண்ணாவுக்கு சரியான மாதிரி அப்பா வந்து பிடிக்கும். ஏன்னு சொன்னா நான் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பாவுமே கூடன்னு சொல்லி என்ன விஷயம் கேட்டாலுமே வந்து ஆள் இல்லைன்னு சொல்லாது. சும்மா சில நேரத்துல சும்மா சொல்லும் உனக்கு வேலை இல்லையாப்பா என்ன காசுகாரான்னு சொல்லுங்க வீடியோட கேட்கணும் தருவாங்க. அப்படியே ஆளுகள் பெம்பெல்லாம் என்ன நடிக்க பெம்பெல்லானே அப்படி வந்து நல்ல பவுன்ஸுகள் டாலர்கள் எல்லாம் கொடுக்கும். அதுதான் அவருக்கு சந்தோஷம். ஒரு காலத்துல எனக்கு வந்து கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 1500 ரூபா காசு இல்லாம நான் ஒளிச்சு டியூஷன்ல இருப்பேன்னு சொல்லுவார். ஆனா அந்த இருந்த டைம்லயும் வந்து அப்பா வந்து ஏதோ ஒரு கூலி தொழில் செஞ்சு அந்த டைம்ல வந்தவர். ஆனா நானும் இப்ப அப்பாவுக்கு வந்து யூரோ டாலர் பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது அது என்ன அப்படி வந்து ஆள் வந்து ரசிச்சு வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்வார். இப்ப நான் வந்து பக்கத்துல இருக்கிறதால வந்து எனக்கு சொல்ல போனா இப்ப நான் ஆசைப்பட்ட ஒரு அந்த இப்ப இல்லையா அப்பா கூட அந்த புறம் செய்த கையோட கூட ஒரு மோதிரம் சொல்லி கேட்டா கூட அந்த சூட்டோட சூடு அந்த புறம் செய்த கையோட கூட விலைகளோட வேண்டி அப்ப ஏன் அதை கேட்குது அதை வச்சு கூட செய்து விடுவோம். அப்படியே மனப்பான்மையில எல்லாம் இருக்காள். அதுதான் அப்போ வந்து சந்தோஷம் உண்மையிலே நிறைய நாளைக்கு பிறகு வந்து அப்ப அங்கட ஒரு வீடியோக்குள்ள வந்து மற்றது வந்து ஆளுக்கும் தெரியும் என்னன்னு சொன்னா சில அப்பா அம்மான்னு சொல்லியிருக்கல இப்ப சில இடங்கள்ல அப்படி ஒரு செயல் நடக்குதுதானே என்னண்டு இப்ப சத்தியமா ஒரு காப்பவனை கூட ஒரு பிள்ளை வேண்டி கொடுத்தால் அந்த தகப்பன் என்ன செய்து போறதில்லும் விற்கிறது ஒரு கிழமைக்கு கிடக்குமோ தெரியாது. அப்ப அப்படியான ஆக்களோட இப்படியான ஒரு செயல்பட்டும் அது ஒரு சரியான நிலைக்கு வராது. அண்ணாவே வந்து அடிக்கடி சொல்லுவார் அந்த மனுஷனுக்கு வந்து என்னத்தை கொடுத்தாலும் என்ன வேண்டி கொடுத்தாலும் ஒரு பயமும் பயப்பட தேவையில்லடா. அந்த சிக்கனப்படுத்த தான் பார்க்கவே தவிர ஒன்றே அழிக்க நினைக்காது. என்ன தேவை நானே நினைக்க போறோம். அதுதான் நாங்கள் இருக்க மட்டும் இருக்கலாம் போடலாம் அது வேற விஷயம். இல்லாத காலமா அவங்க எடுப்பாங்க போகும் அது வேற விஷயம் இருக்கல. அப்ப சும்மா இதெல்லாம் என்ன கொஞ்ச கால வாழ்க்கை இருக்க மட்டும் இதே மனிதனுக்கு சந்தோஷம் சொன்னேன். சந்தோஷம் தான் வாழ்க்கையில முக்கியம்.
வந்து ஒரு காலங்களில் கஷ்டப்பட்டவன் இருந்தவன் பார்த்தா இன்றைக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை கொண்டு வந்தேன்றாலும் சந்தோஷம் தானே. ஒரு பிள்ளையாலையாவே ஒரு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கானே. அதுதான் அப்படி வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து அப்பா வந்து இங்கே நிற்கிறது வந்து சந்தோஷம். உண்மையாக வந்து ஆனால் சந்தோஷம் அவங்களுக்கு கவலையும் அக்காவை எல்லாம் விஷயாவோ எல்லாருக்கும் சரியான கவலை தான். இன்னும் தம்மில இருக்கிறான் என்னோட ராதாவை கதைத்தான். கடைசியா விஷயம் ஒரு கேள்வி கேட்டான், ஏன்னா இன்னும் இந்த வீடு கட்டி புல்லா முடியும் மட்டும் நின்றா என்ன உண்மையா என்னோட காய்ச்சம் நீ ஒன்றும் கவலைப்படாது. என்னடா ஒரே ஊருக்குள்ள இருந்து என்ன அவளடாப்பா அதுதான் அப்படி வந்து அது பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த இடத்துல கட்டாயம் வந்து அப்பா வந்து இவ்வளவு நாள் பார்த்து எல்லாமே நினைச்சு பார்க்கல. அப்போ வந்து நாங்க இப்ப வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்க இப்ப பகுதிகளோடு இப்ப நாங்க சீரியஸா சாப்பிடுறோம். சரி சுப்போஷா ஐயா வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. எல்லாம் ஓகே. நாங்க இப்ப நீங்க காருக்குள்ளே இருங்கோ. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு தெரிஞ்சாங்க இந்த நடவடிக்கை விளங்குந்தானே. தெரியும் தெரியும் தெரியும். அப்ப நான் வந்து காருக்கால இறங்கி கண்டபடி உங்க வந்து வீடு வாயில பார்த்து பிள்ளையாண்டுட்டு கோச்சு கொண்டு வரக்கூடாது. நான் இறங்காம இருக்கிறேன். சாமான்லாம் கை வைக்க வேண்டாம். சரி சரி. நீங்களே பார்த்து உங்களுக்கு சரி இந்த சாமான் எல்லாம் கொண்டு ஒரு நல்ல இடத்துல வச்சு நான் நிக்கிறதுக்கு ஒரு இடம் ஓகேன்றதால சரி சரி. நீங்க காருக்குள்ளே இருங்க ஐயா. நாங்க போய் உள்ள போய் ஒரு சில விஷயங்கள்லாம் சரி ரெடி பண்ணி எல்லாம் ஓகேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை காருக்கு இருந்து இறக்கும். சரியே நான் நடந்து நான் தெரியல. சரி சரி. நான் நடந்து இறக்க தேவையில்லை. நான் பார்த்து நான் உங்களை வந்து இப்ப கால் நிலத்துல கால் படா தூக்கிட்டு போக முடியாது. உண்மையா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என்ன பிரச்சனைனா கால் நிலத்துல வைக்கக்கூடிய மாதிரி கிடக்குதானே. அப்படி ஒரு ஏழான கட்டத்துல தூக்கத்தை போட்டு கொடுக்கணும். ரைட் ரைட். ஆனா எங்கட வாசத்துல பாத்தீரு சுப்போஷர் அப்படி கவனிக்க வேண்டும். நிலத்துல கால் பட கூட விடுறாங்க இல்ல. உண்மையா நானும் இவ்வளவு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இதுல வந்து என்னண்டு கால் கூட நிலத்தில முட்டாமல் பாருங்க. யோசிச்சு பார்ப்போம் பாருங்க. அதுதான் எப்படி எல்லாரும் செய்யலாம். சில பொசா அடிக்கிறானும் தெரியும். பொசா அடிக்கிறானும் என்னண்டு எங்க தேட கொண்டாட இவ்வளவு அப்படி ஒரு கிடக்கண்டாளோ. அதுதான் நான் விஷயத்தெல்லாம் சொன்னேன். நான் ஆளோட காய்ச்சினீங்க எல்லாம் காய்ச்சிட்டேன். ஆளும் இப்ப இல்ல நீ வீட்டுல ஆள் வெளியில நிக்கிறதால ஆள் வந்த பிறகு தான் பாக்கும் என்ன விளக்கம் உள்ள விடுவோம். உள்ள விடுவோம். கொஞ்சம் பக்கியா கிடக்கு உள்ள போடுங்க நாளைக்கு. உள்ள விட்டுட்டு பிறகு நீ ஒரு சில இதுகள் உங்களுக்கு வந்து ஒரு சில இதுகள் எல்லாம் செஞ்சு நான் உள்ள கூட்டிட்டு போவோம். அதனால உள்ள கொஞ்சம் சாமாடுக்கு கிடக்க எடுத்துட்டு வாரம் டாக்டர் சொன்னா ஆள் வந்து காருக்குள்ள இருக்கிறார். அவருக்கான ஒரு வரவேற்பு செய்ய போகிறோம். நாங்கள் வந்து மாலை அணிந்து அதை வந்து வரவேற்று கொண்டு போகிறோம். ஏண்டா ஆளை கவனிச்சா தான் வீட்டு வேலை முடிக்கலாம். அதை யோசிக்கணும் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வலதால் வச்சு வாங்க. பரவாயில்ல. சரி அது என்ன உங்களுக்கான வரவேற்பு. ஆனா உண்மையாக நான் கலக்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு என்னென்றால் இந்த வீட்டுல வந்து இந்த வீட்டின் பொஸ்ஸா இல்லாதால் கூடவும் ஆனா நான் இன்றைக்கு நீங்கள் உலகத்துக்கு என்ன ஒரு மாலை போட்டு வரவேற்பு நான் உண்மையா எதிர்பார்க்க. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் பொஸ்ஸாவோட ஏற்கனவே கதைச்சிருக்கீங்க. கட்டாயம் இப்படி ஆள் வரும் அவளுக்கு இப்படியான ஒரு மாலை ஒன்றை போட்டு அவளை உள்ளுக்கு வெளியே வரவேற்போம். அப்ப என்ன ஓமன்ட்டு சொன்னவர் ஆளுக்கு நான் சொன்னேன். நான் ஆளை வந்து எப்படி கவனிக்கணும் அப்படி கவனிச்சாதான் நம்மளோட வீட்டு வேலையை முடிக்கலாம். விளங்குதா? அப்ப அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் நான் வந்து நேரத்துக்கு செட் பண்ணி வச்சுட்டோம். வச்சுட்டு நானே உண்மையான எதிர்பார்க்கிறேன். இது மட்டும் இல்ல இன்னும் மிரிக்கி அற்புதங்கள். இப்ப பாருங்க உங்களுக்கான வரவேற்பு. உங்களுக்கு வந்து இப்ப வரவேற்பு டான்ஸ் வழங்குறது ஷாரனோட ஒரு ஆள் அனுப்ப போறாங்க. பாருங்க வாடா வாடா இந்த டான்ஸ் ஷாரனோட ஆடவுண்டா பாருங்கடா. என்ன கூட்டி கொண்டு போயிருக்கிற நீங்கள் உண்மையாக வந்து அப்படி ஒரு வரவேற்பு டான்ஸ் ஒன்று எனக்கு வைக்க வேணும். அதுதான் செய்ய வேணும். போனாதான் எனக்கு ஒரு மரியாதை. ஆமா இங்க பாத்தீங்களா அப்படி வரவேற்பு பாத்தீங்களா ஜாலியா போறா. ரைட்
ரைட் வெல்கம் 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 அங்கதான் கிடைக்காரா இங்கே பார்க்க மாட்டேன் கண்ண மூடி வரும் அது சர்ப்ரைஸ் அப்புறம் கண்ணை மூடிட்டு கூட்டிட்டு வா ஆமா ரைட் நான் கூட்டிட்டு வா ஆனா எனக்கு தெரியல ரூம் பார்த்து ஏந்து போயிடுவோம் ஆமா ஏன் பண்ண மாட்டேங்குது இதாலே போகலாமோ இல்லாட்டி இங்கே முடிக்கிறோமோங்கிறோம் போகலாம் போகலாம் போகலாமே காலுக்கு எல்லாம் தடக்கப்படுது 1 2 ஓகே 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 கண்ணாடியை போட்டு பாருங்க ஆமா கண்ணாடியை போட்டு பார்க்க அப்படியே நீல மாதிரி தெரியுது Right. அது மட்டும் இல்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு சாமானம் கிடக்கு இருக்கு ஓ ஓகே ஓகே உண்மையா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு செய்தி தருவீர்கள் அதை விட இப்படி ஒரு மாலையை போட்டு நீங்கள் வரவேற்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பிரிட்ஜ் இருக்கு உங்களுக்கு என்ன வைக்கவோ உங்களை வைக்க இல்ல இல்ல உங்களுக்கு இப்ப நெஞ்சு குத்து வந்தா சாமாயிரிக்கு விநாயகரி விநாயகரி அப்புள் விநாயகரி அப்படி விநாயகரிக்கே தனியா குடிச்சா என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் பெப்சி குடிங்க ஒரு நாளைக்கு குடி கதான் கடன் ஃபுல்லா கவனிப்பா இதை கலக்காத இப்படி ஒரு கவனிப்பு நீங்க எடுக்க மாட்டீங்க ஒரு இடம் எதிர்பார்க்கல மற்றது என்ன இருப்பேன் பேசவே இல்லை பின்னது கவனிக்கணும் அப்படி இப்படி என்னண்டு அதோட இதுலேயே விளையாடு அப்படியே கிடக்கு பிரச்சனை இல்லைப்பா இப்படி பார்த்து இதில் நிற்கவே பேருக்கு நமக்கியா கிடக்கு அதுதான் இப்போ வந்து தண்டு பேண்ட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை படுக்கிற பெரிய வேலையில் அது பெரிய வேலையில் செகண்ட் அப்படியே படுக்க அப்போ என்ன பிரச்சனை என்றால் படுக்கிறதுக்கு இரவிலே கண்மூர் வளர்றதுக்கு ஏதோ கொஞ்ச நேரம் கவனிச்சேன் சரி 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 இது எல்லாத்தையும் நான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்போ சந்தோஷம் உண்மையாலே சந்தோஷமா இருக்குது இப்போ அப்போ வந்து பெரிய வரவேற்பு மறக்கலாம் வாழ்க்கையிலே மறக்கலாம் சரி சரி அப்போ சந்தோஷம் வந்து உண்மையிலேயே இப்போ நாங்கள் படியா பம்பலாம் எடுத்திருந்தோம் அப்பா வந்து இங்கே வீட்டை கூட்டி வந்தது அது வந்து அண்ணாட ஒரு ஆசை நிறைய நாளாக கேட்டுகிட்டே இருந்தவர் அப்பா நீ வந்து வீட்டை நிற்கணும்னு சொல்லி அப்பா வந்து சொன்னவர் தம்பி ஒரு பிரச்சனை இல்லை நான் உன்னோட அனுப்பினா வீடு கட்டி முடிய அனுப்ப வேண்டியது அப்போ நான் வீடு கட்டி முடிகிறது ஓகே இப்போ வந்து நின்றா ஒரு கண்காணிப்பு நின்று முடிக்கட்டான் நின்று பிடிக்கட்டன் போய் வரான் இப்போ அங்கே நீ அங்கே நிற்க கூட நாங்கள் வந்து பார்க்கணும் நான் இங்கே வரேன் அஞ்சு வரேன் அப்படி மாறி மாறி போகலாம் பாரு எல்லாம் மதிசிக்க இல்லை சைக்கிளோட கஷ்டம்னா காரில் போகலாம் பைக்கில் தான் தேவை எனக்கு மற்ற வண்டி ஒன்றும் தேவைப்படாது ஒன்றும் தேவைப்படாது அப்படி வந்து சந்தோஷம் அப்போ அண்ணாவும் வந்து சந்தோஷப்படும் ஆளை கூட்டிட்டு வந்தேன் அண்ணாவும் வீடியோ பார்த்துட்டு சந்தோஷப்படும் கவனிப்பு இந்த கவனிப்பை நான் எதிர்பார்க்கல இங்க செய்திருக்கிறீங்க நல்லது உண்மையாதானே அப்போ சந்தோஷம் அப்போ நாளைக்கு வந்து ஆள் வந்து இந்த எக்ஸசைஸ்கள் செய்யற மாதிரி ஒரு சில விஷயம் ஷூவெல்லாம் நாளைய வீடியோவில் பார்ப்போம் நாளைய வீடியோவில் இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாளைய வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் நன்றி அப்பா அப்பாவுமே வந்து நீண்ட நாளைய ப்ரோ உங்களோட சேனலுக்குள்ள வந்திருக்கார் அப்போ அதுவுமே எங்களுக்கு ஒரு வந்திருக்கிறோம் உண்மையாக சொல்ல போனால் நீண்ட நாளைய ப்ரோ வந்திருக்கிறோம் உண்மையாக நல்ல ஒரு பகுதியா நீண்ட நாளை ஒரு நல்ல ஒரு யோகான வீடியோவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து ரூம் எல்லாம் படிவா காட்டி எல்லாமே வந்து ஓகே ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சாமானெல்லாம் இறக்கி உள்ள வைக்க போகிறோம் சரி இப்படி அடே இதை ஆள் கவனிச்சதோ கதை முடிச்சு இல்லை ஆள் காணல brand new சாமான் பெட்டி எடுக்கிற வடக்கிக்கல போகலோட ஜது வந்து ஜது போயிடு அந்த பெட்டி வந்து போ இதுல போ புது பெட்டிடா கவனம் ஆரம்பம் என்ன இது புது பெட்டி கவனம் ஆரம்பம் காடு கட்ட பாத்தியே வேற காட்டு வந்து கவாடா கில்றா போய் சின்னக்கு கிரஸ் வைக்கணும் ரைட் தள்ளி விடுது அண்ணா ஓடுது ஜாமா வேகல பாத்தி ஆளு போய் மணிஞ்சு போய் ஆடுடா நிறைய நடந்து 35 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆறுடா எடு ஜாமா இறங்கு அதான் பார்க்க அந்த பார்த்தா பிறகு கோய்
சரி அப்போ சந்தோஷம். நாங்கள் வந்து சாமான் இறக்கி வைக்க போகிறோம். மற்ற ஃபோனில் வந்து திடீர்னு மாதிரி ஃபோன் ஆஃப் ஆகிடுது, அதெல்லாம் காய்ச்சிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோவோட நான் சந்திக்கும். பாய்.